இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையான இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு வாழ்க்கை முறை நீங்க மேற்கொள்ள விரும்பினால் அந்த அடிப்படையில் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க இந்த உலகத்துல அப்படின்னா அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அந்த வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டான், அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்துல வாழ்க்கை நம்ம அல்லாஹ் போட்ட பிச்சை, புரியுதா? இந்த வாழ்க்கைக்கு நாம அல்லாஹ்விடத்துல கணக்கு காட்டணும். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன, உன் வாழ்க்கையை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து என் டேபிளில் வைப்ப, நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன். நீ வாழ்ந்தது ராங்கு, நீ வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, நீ வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாம் படி நீ வாழலை அப்படின்னு அல்ல என்ன பண்ணுவான், ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுதான் அல்ல சொல்றான். அப்போ இந்த உணர்வோட நம்ம இந்த உலகத்தில் வாழணும், புரியுதா? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசு தோன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஊர் சொல்ற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முக்கியத்துவம் தந்துடக்கூடாது. அப்போ அதெல்லாம் சொல்றோம். அப்போ இதில் வந்து இந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணும். இந்த கான்சியஸ் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கா? முஸ்லீம்களுக்கு இல்லை. இன்னைக்கு முஸ்லீம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் இருக்கான், பிராக்டிஸ் முஸ்லீம், அவனுக்கு கூட என்ன இல்லை,